சிங்கத்துக்கு கூட்டத்தோட இருக்கிறதுக்கும் தெரியும், தனியா இருக்கிறதுக்கும் தெரியும். சிங்கம் சிங்கிளா இருந்தாலும் அந்த ஜங்கிளுக்கே ராஜா, அந்த சிங்கிள் ஜங்கிள் அப்படின்ற அந்த எதுகை மோனையோட ரைமிங்கா விஜய் பேசினாரு. அந்த சிங்கம் வந்து என்ன செய்யும்னா, அதை விட பெரிய விலங்கை தான் வேட்டையாடும். சின்ன விலங்குகள்லாம் கண்டுக்காது. பெரிய விலங்கு திமுக புரியுது, சின்ன விலங்கு நாம் தமிழரா இருக்கணும். நீங்க பாருங்க, விஜய் அவர் கஷ்டப்பட்டு ஒரு நேரட்டிவை செட் பண்ண பார்க்குறாரு. அதாவது தாவேகா வெர்சஸ் திமுக, இது ரெண்டுக்கும் இடையில தான் வரப்போகிற தேர்தலில் போட்டியே அப்படின்றாரு. ரொம்ப உறுதியாக திரும்ப திரும்ப சொல்கிறாரு. ஆனால் அவருடைய தொண்டர்கள் தோழர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த திடல்லையே நம்ம பார்த்தோம், சீமான் ஒழிக சீமான் ஒழிக அப்படின்ற அந்த கோஷம் தான் போடுறாங்க. அவங்களுக்கு சீமான் ஒழிகன்னு சொல்றது, சீமானை எதிர்க்கிறது, நாம் தமிழர் கட்சியை எதிர்க்கிறது அப்படின்றது இந்த தாவேகாவினருக்கு நல்லா இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஏன்னா சீமான் அந்த மாதிரி பேசுறாரு, இன்ஸ்டிகேட் பண்ணி விடுறது மாதிரி, உணர்ச்சியை தூண்டி விடுறது மாதிரி, அப்புறம் அவங்கள வெறிய கிளப்பி விடுறது மாதிரி பேசுறாரு. திமுகவில் பேசுறவங்க யாரும் பெருசா இல்லை. ஸ்டாலின் பேசுறதை எடுத்துக்கிட்டோம்னா அவர் ரொம்ப சோபரா இருக்கிறாரு, ரொம்ப முதியவராகவும் இருக்கிறார். அதாவது தாவேகா தொண்டர்களை பொறுத்த மட்டும் இல்லை, அவர் ரொம்ப முதியவராக இருக்கிறாரு, ரொம்ப பூமரா இருக்கிறார்.